ஏ பப்புக்குட்டி, என்னாச்சு? ஏன் சோகமா போற? என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்க. அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. ஒருத்தர் 10,000 ரூபாய் எனக்கு பணமும் கொடுக்கணும். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் போய் கேட்டால் எதுக்கு வீட்டிலலாம் வர அப்படி கேட்குறாங்க. இது என்ன பண்ணுறதுனே தெரியல. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா இல்லையா? எவ்வளவு போட்டாலும் திருந்த மாட்டியா? எந்த காலத்துல இருக்கிற நீ? கடன் கொடுத்தா மறுபடியும் வருமா? இப்ப நீ காசு இல்லாம திண்டாட்டிட்டு இருக்க. சரி விடு, அவங்க நம்பர் என்கிட்ட கொடு, நான் அடிச்சு என்னன்னு கேக்குறேன். மணி இப்ப 2:30. 2:30? அதுக்கு இல்ல, அவங்க இப்ப சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண வேண்டாம். தூங்கிட்டு இருப்பாங்களா? சரிம்மா, உனக்கு பைசா கொடுத்துருவாங்க. நீயும் எனக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கணும். ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எது 5000 ரூபாயா? நீ எத்தனை வருஷமா என்கிட்ட கேட்டிருக்க? இது வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேனா? ஏன்? ஏன்னா நீ இந்த மாதிரி ஏதாவது மூஞ்சி தெரியாத ஆள்கிட்ட கொடுத்துட்டு வந்து முழிப்ப. ஆனா நான் பாரு, உன் கண்ணு முன்னாடியே தானே சுத்திட்டு இருக்கேன். 5000 ரூபாயா? 5000 ரூபாய் கொடுத்தா நீ ஒழுங்கா வச்சுக்குவியா? வா முதல்ல அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் என்கிட்ட வா. கையில காசு இருந்தா கடன் கொடுத்துடுறது, கடன் கொடுத்தா மறுபடியும் வாங்க தெரியணும்ல காசை. அதுக்கெல்லாம் ஒரு தனி மூஞ்சி வேணும். அது எங்க விட்டு இருக்கு?